ஓம் கம் கணபதியே நமஹ. பாருங்க பாஸ், எப்பவுமே பொண்ணுங்க தான் தேடி வந்து கட்டி பிடிக்கணுமா, ஆமைங்க வந்து கட்டி பிடிக்க மாட்டாங்களா? what logic is this? சரி ஓகே விடுங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அண்ட் முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும், சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். மாப்பிள்ளை பேரு சஞ்சய். நல்லா இருக்கா? ஆனா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, கேட்டுக்கோங்க. எனக்கு இந்த ஊரால கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. இவங்க சைட்ல 100 பேர், என் சைட்ல 100 பேர், நம்ம க்ளோஸ் மட்டும் கூப்பிட்டு சிம்பிளா ஒரு கோயில கல்யாணம் பண்ணிக்கும். அனாவசியமா செலவு பண்ணாம இந்த பணத்தை எப்படில போட வயசான காலத்துல ஓதுவோம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறமா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க வந்து இவங்களுக்கு தங்கச்சி மாதிரி, எல்லா ஆம்பளைங்க வந்து எனக்கு அண்ணன் மாதிரி. இந்த ஹனிமூன் கல்யாணம் நோ ஃபாரின் கண்ட்ரி பாஸ், நம்ம காஷ்மீர் தான். எங்களுக்கு 2 குழந்தைங்க இந்த போது, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு இவங்க மாதிரி இருக்கணும், பையனும் இவங்க மாதிரி இருக்கணும். எனக்கு இந்த பெரிய பெரிய பங்களால சுத்தமா பிடிக்காது. ஒரு நல்ல ஏரியால சின்னதா ஒரு டியூப்ளே ஃபிளாட் இருந்தா போதும். அங்க என் தாத்தா, இவங்க அப்பா, நாங்க, எங்க குழந்தைங்க எல்லாருமே ஒண்ணா இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க எப்பவுமே என் பேச்சு தான் கேட்கணும். நான் எப்பவாச்சும் ஒரு தடவை இவங்க பேச்சு கேட்பேன். இவங்களுக்கு கோவமே வரக்கூடாது. ஆனா நான் குச்சிக்கும் போது இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஈகோ கொஞ்சம் லைட்டா இருக்கும், இவங்களுக்கு ஈகோ சுத்தமா இருக்கக்கூடாது. ஆனா எங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் நாங்க எப்பவுமே கைப்பிடிச்சு தான் நடக்கும். இந்த ரூல்ஸ் அவங்க பிரேக் பண்ணாங்கன்னு வெச்சுக்கோங்க பாஸ், மவனே நீ 100% காலி.